அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஊர் மாதிரி மானாமதியா? இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மானாமதி கூட்ரோடு, அதாவது வந்தவாசியில இருந்து காஞ்சிபுரம் பைபாஸ் இருக்காங்க இவங்க வீடு. மானாமதி கூட்ரோடு நரிக்குற ஒரு தங்கச்சிகள் நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நிறைய பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. நிறைய வேலைக்கு போகிற இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க வந்து பொருளாதாரம் வந்து சரியில்லை, இப்போது பண்ணுற வியாபாரத்தில் வந்து ரொம்ப நஷ்டமாகுது அப்படின்ற மாதிரி, வேலை வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இன்றைக்கி அவங்க கூட பேச போகிறோம். உங்கள் பேர் சொல்லுமா? மேரி. உங்கள் பேருமா? சோனியா, துர்கா, ஸ்டெல்லா, பிரியாவா, சிரியா, மோனிஷா, ஜோதிநிலா, என்னம்மா, குட்டியம்மா, ஜீவராணி, திரிஷா, ஆனந்தி, சுபலட்சுமி. எல்லா பேர் சொல்லிட்டீங்களா? சரி, நீங்க சொல்லுமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் மோனிஷானா. சரி மோனிஷ், சொல்லுமா, என்னம்மா வியாபாரம் செய்றீங்க? ஜூஸ் வியாபாரம் செய்வோம், சிக்குடி வியாபாரம் செய்வோம். சரிமா, அது மாதிரி வியாபாரம் தான் செய்றோம். எங்களுக்கு ஏதாச்சும் வீட்ல பண்ணனாலும் கம்பெனி வேலைக்கு போணும். அந்த வேலை எங்களுக்கு செட் ஆகல. ஏன்னா அதே வேலை பண்ணி எங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதுவே எங்க பசங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. எல்லாரும் வந்து டேலண்டான பசங்க தான். எல்லாரும் நல்லா வேலை பண்ணுவாங்க. ஏன்னா எங்க மணியூசி தொழில் விட கஷ்டம் எங்களுக்கு எதுவுமே இல்ல. அது மாதிரி வேலை கூட நாங்க பண்றோம். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா நாங்களும் வீட்ல இருந்து பண்ற மாதிரி இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நன்றியா இருக்கும். சரிமா, இப்போ என்ன மணி வியாபாரம் பண்றீங்களா? எல்லாமே மணி வியாபாரம் பண்றீங்களா? சரிமா, இப்போ அதுல வந்து உங்களுக்கு என்னமா வருமானம் கிடைக்குது ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 400 ரூபாய், 300 ரூபாய், மிஞ்சி போனா 500 ரூபாய், 600 ரூபாய் கூட கிடைக்கும். ஆனா அது வந்து ஃபைனான்ஸ் கட்டுறதுக்கு, வீட்டு செலவுக்கு, பசங்க சாப்பிடறதுக்கே சரியா போயிடும். நாங்க போயிட்டு வரதுக்கே சரியா போயிடும். நம்மளுக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒண்ணுமே இல்ல. இப்போ 400 ரூபாய் கிடைக்குதுனாக்கா அதுல மறுபடியும் மணி வாங்கணும்னாக்கா அந்த 400 ரூபாய் பாதி எடுத்து வைக்கணும். ஆமா, 200 ரூபாய் மணிக்கு, 200 ரூபாய் ஃபைனான்ஸ்க்கு. நம்ம சாப்பிட கூட ஒரு நாள் சாப்பிட மாட்டோம், ரேஷன் அரிசி சாப்பிட்டு சாப்பிடுவோம். அது மாதிரி எங்க நரிக்குறவா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரிம்மா, இப்போ எல்லாருமே மணி வியாபாரம் தான் பண்றாங்க. எல்லாம் மணி வியாபாரம் தான் பண்றாங்க. அதனால நீங்க வேற மாற்று தொழில் எதுவும் தெரியாதா உங்களுக்கு? வேற நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தா நம்ம பசங்களும் நல்லா கொஞ்சம் சம்சாரி பசங்க மாதிரி. இப்போ எங்க பசங்க ரொம்ப மாறிட்டாங்க. அதுவே கம்பெனி வேலை ஏதாச்சும் எங்க வீட்லயே பண்ற மாதிரி ஏதாச்சும் வேலை வந்தா கூட அவங்க இன்னும் நல்லா மாறுவாங்க. எங்க பசங்க கூட நல்லா இருப்பாங்க. சரி சரி, இப்போ உங்க ஊருக்கே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நீங்க பேக் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தருவீங்களா? ஒரு தடவை எங்களுக்கு வந்து அந்த பேக்கிங்கோட ட்ரைனிங் எங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணாங்களா, எங்க பசங்க நல்லா பண்ணிட்டு அதை அனுப்பிச்சு விடுவாங்க. அவங்களே நிறைய கேட்பாங்க. அவங்க நல்லா கத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களே கூப்பிட்டு நிறைய ஆர்டர் தருவாங்க பசங்களுக்கு. ஏன்னா அவங்க டேலண்ட் இருக்குது நிறைய. ஏன்னா ஒரு அமாவாசைக்கு ஒரு வியாபாரத்துக்கு போனா கூட எங்க பசங்க எல்லாரும் மாசத்துக்கு ஒரு சீட் கட்டுறாங்க, 20,000 சீட் கட்டுறாங்க. ஒரு அமாவாசைக்கு போனா கூட உடனே சென்னை போறாங்க, பொருள் போடுறாங்க, உடனே 2 நாள்ல உட்காந்துட்டு போத்துக்கிறாங்க, கட்டிக்கிறாங்க, எல்லாமே வியாபாரத்துக்கு போறாங்க. ஏன்னா அவ்வளவு பாஸ்ட் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு வீட்டுல ஏதாச்சும் நீங்க சொல்ற மாதிரி பேக்கிங் வேலை அதனால ஏதாச்சும் வந்தா கூட அவங்க சூப்பரா பண்ணுவாங்க. சரி, அதாவது கிட்டக்கே ஏதாவது கம்பெனி வேலை நட போவீங்களா? நீங்க ஏற்கனவே கம்பெனிக்கு போனீங்க, வேலை செட் ஆகலங்கிறீங்க. இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனில வேற செட் ஆகிற மாதிரி வேலை இருந்தா போவீங்களா? அதாவது சில நான் ஒரு ஊருக்கு போனோமா, ஒரு ஊர்ல போகும்போது நான் வேலைக்கு போறது தயார் தான். அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட சேரி கட்ட மாட்டோம். அவங்க இந்த மாதிரி அவங்க குடும்ப யூனிஃபார்ம் எல்லாம் போட மாட்டோம். வந்து கல்யாணமானவங்க கூட வேலைக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. இப்ப கம்பெனில போனா லெகின் போடணும், பட்டியாலா பேண்ட் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அது அலோட் இல்ல. நாங்க அறியாத பொண்ணுங்க அதை எங்களுக்கு நாங்க போடலாம். அதுவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் போடக்கூடாது. சாரி கட்டு கூட அவங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது. அவங்களுக்கு வந்து இது மாதிரி பாவாடை கட்டு போறதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும். அவங்க கூட ஆசைப்படுறாங்க, நிறைய இடத்துல நாங்களும் வேலைக்கு போகணும் உங்களை மாதிரி சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்களால வர முடியல. இந்த சாரி கட்டிட்டு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிளா இல்ல. அதுவே அவங்களுக்கு ஏத்த மாதிரி எதனாச்சும் வேலை இருந்தா கூட அவங்களும் சூப்பரா பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு போனா கம்பெனில ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, சாரி தான் கட்டி ஆகணும் அப்படின்னாக்கா அது நீங்க வந்து கட்டாதானே, அது அவங்க ஒரு கம்பெனி ரூல்ஸ் இருக்குல்ல. இப்ப சாரி கட்டுறது ஒண்ணு உங்களுக்கு வேற இருக்கா? சாரி கட்டக்கூடாது, உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லன்றீங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனி ஒர்க் தானே. லேடிஸ் தான் இருக்க போறாங்க, மேக்ஸிமம் லேடிஸ் கூட தான் இருக்க போறாங்க. ஒரு ரூம்ல தான் இருக்க போகுது. மற்றபடி நீங்க ரொம்ப ஸ்டெயின் பண்ணிடுற மாதிரி வேலை இருக்காது உங்களுக்கு. ஆனா சாரி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிளா தான் இருக்கும். ஏன்னா சில நான் போற ஒரு ஊர்ல ஒரு தங்கச்சி சொன்னாங்க, நான் வந்து சாரி கட்ட மாட்டோம், சுடிதார் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனா நீங்க எல்லாம் எல்லாருமே வந்து சுடிதார் போட்டு டீசெண்டா தான் இருக்கீங்க. நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். பட் இவ்வளவு வந்து பேசுறதுக்கே முன் வர மாட்டாங்க. நீங்க வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கூப்பிடுறீங்க, இவ்வளவு பேசுறீங்க. பார்க்கலாம், கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? எல்லாரும் அதிகமா படிச்சவங்க யாரு? 10th படிச்சிருக்கீங்களா? எல்லாம் தமிழ்ல படிக்க தெரியுமா? 10th பாஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல, எக்ஸாம் எழுதல. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அதோட குக்கிங் கிளாஸ்க்கு போனேன் 3 மாசம் ட்ரெயின் எடுத்து. அங்கேயும் எக்ஸாம் எழுதல. எங்க அம்மா அந்த மாதிரி நிறுத்திட்டாங்க. ஒரு பிரச்சனையால நிறுத்திட்டாங்க. அதுக்கு படிக்க போல. எங்க கம்பெனி வேலைக்கு போனோம். அங்க இருக்கிற பொண்ணுங்கன்னா வந்து எங்களால ஒரு மாதிரியா தான். அவங்க எப்படின்னா, இப்ப நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்ம கிட்ட கம்ஃபர்டபிளா பழகுனாங்கன்னா நம்மளுக்கும் வேலை செய்ய தெரியும்.
அவங்க வந்து நம்ம கிட்ட அவங்க வேற மாதிரியா நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு விட மாட்டாங்க, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ரொம்ப அந்த கம்பெனி நாங்களும் போனோம், 2-3 கம்பெனிக்கு போனோம் இல்லன்னு சொல்லல. ஆமா, ஏற்றத்தாழ்வு. அதுவும் வந்து எங்களை வந்து எப்படின்னா கோவமா எப்பவுமே ஒரு லீடர்னா அன்பா பாசமா சொல்லணும். நம்ம இந்த வேலை செய்யுமா கொஞ்சம் அப்படி சொல்லுமா, நீ இப்பதான் வந்திருக்க, ஒரு 3 மாசம் 4 மாசம் நீ கத்துப்பேன்னு ஒரு கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்லி தெரிஞ்சு நம்ம குடிக்கார மணி வியாபாரம் தான் பண்றோம், வேற எந்த தொழில் நமக்கு தெரியாது. அது மீறி நம்ம ஒரு கம்பெனி வேலைக்கு வரோம்னா அதுல கொஞ்சம் பழகுனாதான் நம்மளுக்கு செய்ய தெரியும். அதுவும் இல்லாம நம்ம கிட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கம்பெனி வேலைக்கு போனவங்க தான். நான் தான் சொல்லி சேர்த்து விட்டேன். நான் அந்த அக்கா கான்ட்ராக்ட் நம்பர் வச்சு எல்லாருக்கும் சேர்த்து விட்டேன். ஆனா எந்த பொண்ணுங்களுக்குமே அதுவும் இல்லாம இங்க இருந்து போறது அங்க இருந்து வர்றது லேட் ஆயிடுது. 9:30 மணிக்கு 10 மணிக்கு வந்துடும். நாங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்க ஆமா எங்க ஊர்ல இருக்கவங்க ஒரு மாதிரியா தான் பேசுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க இவ்வளவு தூரமா போயிட்டு வேலை எதுக்கு செய்யணும், மணி வியாபாரம் பண்ணீங்களா ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க, எதுக்கு நீங்க வரீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுல இருந்து எந்த பொண்ணுங்களும் போறது. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சில விஷயங்கள் வந்து நீங்க விட்டு கொடுத்தா போகணும். அதாவது இப்ப நீங்க சொல்றது இந்த ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். பட் சில விஷயங்கள் வந்து நீங்க விட்டு கொடுத்தா போகணும். அதாவது கம்பெனில வந்து ஒர்க் இருந்ததுன்னா கொஞ்சம் செஞ்சுட்டு தான் வரணும், கொஞ்சம் டைம் ஆகுது இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். மற்றபடி வேற என்ன உங்களுக்கு கம்பெனி போனதுல வேற என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ கம்பெனி நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலை வாங்கி தரணும்னு வச்சுங்களேன், அங்க வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன இருக்குங்களா? இப்போ நீங்க போன பிரேக் கொடுத்துறாங்களா? வேலைக்கு போயிட்டு எங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா எங்களை வந்து வீட்டுல இருந்துக்கோங்கம்மா, மறுபடியும் எப்ப கூப்பிடுறோமோ நாங்க நீங்க அப்ப வாங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கம்பெனிக்கு போனாலும் வந்து பிரேக் கொடுத்துறாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் பொறுத்து அனுப்பிச்சிட்டு திருப்பி வேற புதுசா எடுத்துவாங்க. அந்த பிரச்சனை இருக்கு. நாங்க போன் பண்ணுவோம். அப்ப வந்து இப்ப வந்து ஆளுங்க இல்லனா, உங்களுக்கு மேன் பவர் இல்லனா நாங்க போன் பண்ணி கூப்பிடுவோம், வேலை பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி சொல்லிட்டு எங்க பாதி பசங்க போனோம், மறுபடியும் நின்னுட்டோம் வேணாம்னு சொல்லி. அதுலயும் கம்பெனி பஸ்லனா பஸ்ல இருக்கிற பொண்ணுங்களும் அந்த சீப்பா தான் பாப்பாங்க. அந்த நாங்க போன கம்பெனி பஸ்ல எப்பவுமே எங்க கிட்ட யாராவது சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த இதுல எந்த விஷயம் சண்டை போடுறாங்க, என்ன சொல்றாங்க? எங்க அந்த இடத்துக்கு அங்க உட்காரது இங்க உட்காரது அப்படி இப்ப லாஸ்ட்ல போய் உட்காருங்க கத்துற மாதிரி சொல்லுவாங்க. எங்க இப்ப வந்து எங்க பஸ்ல நாங்க பேசுறோம், அது வந்து அவங்க காதுல வந்து காக்கா கத்துற மாதிரி இருக்கு, நீ இங்க ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து ஏன் இவங்க கூட எல்லாம் வேலைக்கு போய் நம்ம மணி ஊசி தொழிலே பரவாயில்லையே, இவங்க இப்ப வந்து நம்மளும் கம்பெனி வேலை வரணும்னு ஒரு ஆசைப்பட்டு வந்தா இவங்கனாச்சும் நம்மள நல்லா பாத்துப்பாங்க, நல்லா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வந்தா இவங்களே காக்கா கத்துற மாதிரி இருக்கு, நீங்க இப்படி இருப்பீங்க, எங்களை பாத்துருக்கீங்க குறி கத்து தள்ளிப்போ அப்படின்னு எதுக்கோ சொல்லுவாங்க. அது கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதிலா நம்ம வந்து நம்ம மணி ஊசி தொழிலே பரவாயில்ல, நம்ம இஷ்டம் தானே. இப்போ வெளியே கம்பெனிக்கு போனா வெளியே போனா இன்னமும் வந்து குறிகாருன்னு சொல்லிட்டு அந்த வந்து பேசுறாங்களா? நாங்க கம்பெனிக்கு போறது இல்ல, எங்க கம்பெனிலயும் சரி நாங்க இப்போ ஏமா நீங்க உங்களை பார்த்தாக்கா இந்த தமிழ்கார மாதிரி தான் உங்களை பார்த்தா யாருமே வந்து அந்த பேசுறத வச்சு கண்டுபிடிச்சாங்க. சொன்னாங்க நித்துறாங்க கரைக்கு, நம்ம வண்டி கரைக்கு போகணும்னு சொன்னா அவங்க நித்த மாட்டாங்க. அது அந்த அக்கங்க சொன்னா நித்துறாங்க. நாங்க இறங்கி போன கும்பல ஒருத்த இறங்கி போன சொல்ல நீ மொத்து போய் வாங்கிட்டு வா, நான் எப்படின்னா ஒன்றையே ஒத்தி போவாங்க. உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்தா தானே போயிட்டு அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி தர முடியும். அவங்க சொல்றாங்க நீ ஏமா இஷ்டப்பட நீங்க பண்றீங்க, வேலைக்கு வராதுன்னு கேக்குறாங்க. இது நியாயமா இருக்கு? ஒரு பொருள் நம்பி அந்த வண்டியில வைக்கிறோம்னா தெரியாம கூட வச்சிடறோம், அந்த டிரைவர் தானே அதுல இருக்காரு, அது யார் பொருளோ எடுத்து வச்சுட்டு நீங்க குடுக்கணும். ஒரு பாப்பாது போன் காணாம போயிட்டு நான் வாங்கி தரேன் நீ வாங்கி தர கம்பெனில சொல்லியாச்சு, அந்த போனுக்கு பதிலே சொல்லல. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு போன் வாங்கிருப்போம், தெரியாம பாப்பா பஸ்ல விட்டுட்டு போயிடுச்சு, அவசர அவசரத்துல இறங்கி கம்பெனிக்குள்ள போயிட்டோம். ஸ்டார்டிங்ல போனோம்னா இன்டர்வியூக்கு போனோம், எங்களுக்கு வந்து எங்க பேக் எல்லாம் எங்க வைக்கணும்னு தெரியாது. அதனால கம்பெனி கேப்ல வச்சுட்டு போயிடலாம், நம்ம போயிட்டு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க அந்த போன் எல்லாம் அதுலயே வச்சுட்டு போனோம். வச்ச காசு போன் எல்லாமே எடுத்துட்டாங்க. கம்பெனில எதுவும் பதில் சொல்லல. சரி கம்பெனி உள்ள வச்சு பொருள் எடுத்துட்டாங்களா? கேப்ல வச்சுட்டு கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு சாயந்தரம் வர போனும் காணும், அதுல இருக்கிற பைசா எதுவுமே இல்ல. அது கம்பெனி பொறுப்பேத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி நாங்க அது கம்பெனி கேப் தானே? அது ஆமா கம்பெனி அப்படி சொல்றாங்க. சரி எங்களுக்கு கூட தெரியாது இல்ல, அவங்க சொல்றாங்களே போனா போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவோட கான்ட்ராக்ட் கிட்ட கூட சொன்னாங்க. ஓ அதனால தான் நீங்க கம்பெனி எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஏமாற்றங்கள் எல்லாம் தாங்கி தான் நீங்க நின்னுட்டீங்கல. அனுப்ப மாட்டேங்கறாங்க, இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, நீங்க ஏன் வேலைக்கு போறீங்க, அதுக்கு நீங்க வீட்ல இருந்து மணி ஊசி வியாபாரம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு போன் வாங்குறது இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு 200-300 வியாபாரம் பண்ணி ஒரு 15,000 போன் வாங்குறது இருந்தா கடன் வாங்கி ஒரு இஎம்ஐ ல வாங்குவீங்க. ஒரு நாளைக்கு வியாபாரத்துக்கு போனா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் தான் சம்பாதிப்போம். அதுலயும் பாதி மணிக்கு எடுத்து வச்சிருவோம். அந்த இப்ப வித்த மணி பாத்து மறுபடியும் போடணும். அது போட்டா
அது கோத்து மறுபடியும் விக்கணும்னா அப்ப அதுக்கு பாதி காசு, ஃபைனான்ஸுக்கு பாதி காசு, நம்ம வீட்டு சாப்பிடுறதுக்கு பாக்கணும். அது மாதிரி 3 பக்கமா பிரிக்கும். எங்க மணியூஸ் தொழில கூட நாங்க வந்து எதுமே லாபம்னு எடுத்து வைக்கிறதுக்கு முடியல எங்கனால. போறோம் ஒரு 10,000 ஃபைனான்ஸ் போறோம்னா 10,000 ரூபாய்க்கு மணி போடுறோமா, அந்த ஃபைனான்ஸ் கட்டிட்டு நம்ம வயிற்று செலவுக்கு போயிட்டு வரக்கே சரியா போயிடுது. அந்த மணி கூட இருக்காது, நம்ம லாபத்தை கூட பார்க்க முடியாது. மறுபடியும் ஃபைனான்ஸ் தான் போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி. அது வந்து சேமிச்சு வச்சு ஏதாச்சும் நகை வாங்குறது, ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது பண்ண முடியாது. அது மாதிரி சேமிச்சு எடுத்து வாங்கலாம். அவங்களுக்கு கிடைக்கல, எது லாபம் வந்தா அவங்க வாங்கலாம். இதெல்லாம் வருது இல்ல. இந்த பக்கமா உங்களுக்கு என்னமா, உங்களுக்கு என்ன, நீங்க கம்பெனிக்கு போனீங்களா? கம்பெனி ஒண்ணும் போல. கம்பெனி இன்னும் போகணும் இருந்தேன். எங்க அக்கா வந்து இந்த மாதிரி கம்பெனில இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது பாப்பா, நீ வந்தாலும் என்ன மாதிரி நீ கஷ்டத்தை பாருவ, நானே 1 மாசம் தான் செய்வேன், அதுக்கப்புறம் நானே நின்றுடுவேன், நீ ஏன் சும்மா கம்பெனி வந்து நீ ஏன் உடம்பு வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னதுல அங்க வந்து சரி எனக்கும் கம்பெனி ஒத்துக்காது, நானும் மணி வியாபாரமே பண்ணலாம், நானும் கம்பெனி போனது. இப்ப நீங்க மணி வியாபாரம் தான் பண்றீங்க? இப்ப நாங்களும் மணி வியாபாரம் தான் பண்றோம். இன்டர்வியூக்கு போயிட்டு அந்த 5 நாள் எங்களை வெளியே தான் உட்கார வச்சிருந்தாங்க. அந்த இன்டர்வியூ இடத்துல வெயிட் பண்ற இடத்துல அந்த 5 நாளும் எங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒருத்தரா 5-6 நாள் உட்காந்து அதுக்கு சம்பளமும் போடல. மிச்சவங்க எல்லாம் என்ன கூட சொன்னாங்க, இதுக்கு இங்க இருந்தா கூட சம்பளம் போடுவாங்க சொன்னாங்க. எங்களுக்கு அதுக்கு கூட சம்பளம் போடல. அந்த 5 நாள் நாங்க சும்மா தான் இருந்தோம். அந்த 5 நாள் நாங்க வெளியே வியாபாரம் பண்ணிருந்தா கூட ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் சேமிச்சு. இல்ல 5 நாள் இன்டர்வியூக்கு 5 நாள் ஆமா அங்கேதான் உள்ளேதான் உட்காந்து அங்க ட்ரைன் அப்ல பண்றோம் சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா சும்மா தான் உட்காந்து நிறைய பேரு இன்டர்வியூக்கு வந்தாங்க. அங்கேயே உட்கார வச்சு 6 நாள் 7வது நாள் அப்புறம் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி போட்டு தனித்தனியா பிரிச்சு போட்டுட்டாங்க. கூட இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க ரொம்ப இது நம்மளுக்கு அந்த தொழில் தெரியலன்னா கூட ரொம்ப பேஜாரா ஒரு மாதிரி சீப்பா பாக்குறது. நம்ம ஒரு அவரு நம்மளுக்கு சாப்பிட கூட மாட்டோம். அந்த கேண்டீன் போனோம்னா டீ கூட குடிக்க மாட்டோம். நம்ம அந்த மாதிரி ஐயோ நம்ம வேலை செய்யணும், நம்ம செஞ்சா கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகணும் சொல்லி நம்ம செஞ்ச வேலை கூட அவங்க குறை குத்து சொல்லுவாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவேன். நீங்க அந்த லீடர்னு எதுக்கு இருக்கீங்க, அதுமா இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது, நீ அதை மாத்திக்கோமான்னு சொல்லி அதுக்கு என்ன ப்ராப்ளமா அது நீ செஞ்சு காட்டினாதான் எனக்கு தெரியும். மொத்தம் ஒரு 10 ஹார்னஸ் நான் தப்பா போட்டேன். எனக்கு ஒயர் தெரியாம புல்லட் ஒயர், அந்த ஒயர் தெரியாம நான் தப்பா போட்டேன். எல்லா ஹார்னஸ் எடுத்து வந்து என்கிட்ட அப்படியே மாட்டிட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா நான் அழுதுட்டா இருந்தேன். என்ன நினைச்சுக்கோனா பனிஷ்மெண்ட் மாதிரி எல்லா ஹார்னஸ் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது எனக்கு எடுக்கவும் தெரியாது. நான் ஸ்டூலா வச்சிருக்கேன். அந்த எடுத்து நான் வேற ஊருக்கு ஃபிட் பண்றதுக்கு இல்ல சொல்லியாவது காட்டணுமா, பாத்துக்கோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும், இந்த மாதிரி போட்டுக்கணும் சொல்லவே இல்ல. அப்புறம் நான் அது மதியானம் சாப்பிட கூட போல அன்னைக்கு ஃபுல்லா. அது தெரிஞ்ச அக்கா கூட வேலை செய்யறவங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஒரு அக்கா கிட்ட சொல்லி அந்த அக்கா என்கிட்ட உட்காந்து ஹெல்ப் பண்ணி அந்த எல்லா டேப்பிங் பிரிச்சு அந்த ஹார்னஸ் பிரிச்சு அந்த ஒயர் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லீடர்னு எதுக்கு இருக்காங்க, ஒரு தப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு சொல்லி தரும். புது பொண்ணு வந்தாங்க அந்த மாதிரி இல்லன்னா நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும் வேலை செய்ய. ஏதாவது ஒரு லேட் ஆச்சுன்னா இந்த பொண்ணாலதான் ஆச்சு மேடம் அப்படின்ட்டு அந்த மேம் கிட்டே நேரா சொல்லிடுறாங்க சார். இப்போ ஒரு 500 ஹார்னஸ் செய்யறோம்னா அதுல ஒரு 10 கம்மி ஆயிடுச்சாலும் இந்த பொண்ணாலதான் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு குத்தி காட்டுறது அந்த லீடரோட வேலை. மேம் இந்த மாதிரி முடியல, இந்த மாதிரி புது பொண்ணு செய்யல, அந்த மாதிரி சொல்லவே சொல்லாதுங்க சார் அந்த பொண்ணு. அதுக்காகவே நான் ஒரு 5 நாள் வேலைக்கே போல. அப்புறம் அந்த அக்கா கான்ட்ராக்ட் அக்கா கிட்ட சொன்னா நான் வேற இடத்துல மாத்தி விடுறேமா, நான் வேலைக்கு வரலன்னு சொல்லலக்கா, எனக்கு வேற இடத்துல மாத்தி விடுங்க, அந்த மேம் லைன் வேணா சார் லைன்ல மாத்தி விடுங்க சொன்னேன். அவங்க வந்து நீ வேலைக்கே வராதம்மா, இந்த மாதிரி செய்யறதுல வேலைக்கு வராது, இந்த மாதிரி லீடர் பண்றாங்கக்கான்னு சொல்றேன். அவங்க கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. அப்ப நம்ம அந்த கம்பெனி வேலைக்கு போயிட்டு நம்ம சும்மா இந்த ஏமாந்து அந்த வியாபாரத்துக்கே போயிடலாம்னு தோணுது. கரெக்ட். அதாவது நீங்க சொல்றது வந்து எல்லா கம்பெனிலுமே இருக்கும், அது சில பேர் இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க ஒரு பொருட்படுத்தாம ஒரு வருஷம் ஒர்க் தாக்கு பிடிச்சி ஒர்க் பண்ணிட்டாக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும் அதெல்லாம். இப்ப எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க நீங்க? 1 மாசம் தான். ட்ரைனிங் அது எங்களுக்கு சரியா நாங்க அப்பயும் ஃபாஸ்டா தான் பண்றோமே. ஃபர்ஸ்ட் ஒரு போர்டுல போட்டாங்க, அப்புறம் வந்து சப் செய்ய சொல்லி அதுல போட்டாங்க. ரெண்டுலயுமே மாத்தி மாத்தி தான் போட்டாங்க. இப்ப இங்க செய்யலன்னா தூக்கி வேற இடத்துல போட்டுறாங்க. அது செய்து இப்ப நான் ஒரு வேலை எனக்கு செய்ய தெரியும் சொல்றாங்கன்னா அது ட்ரைன் வந்த உடனே எனக்கு வேற இடத்துல போட்டுறாங்க, வேற ஒயர் ஃபிட் பண்றதுக்கு. அந்த ஒயர் எனக்கு டக்கு டக்குன்னு வருமானா? இப்ப நான் பிளாக் ஒயர் செட் பண்றேன்னா அந்த பிளாக் ஒயர் மட்டும் தான் எனக்கு என்னோட ஃபிட்டிங் டக்கு 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 பண்ணிட்டு போயிடுவேன். அது பண்ணி சரிமா உனக்கு ட்ரைனிங் வந்துச்சா, நீ வேற ஒயர் ஃபிட் பண்ணு சொல்லணும். நீ சொல்லணும் வந்து இந்த பொண்ணு கிட்ட வந்து இந்த ஒயர் ஃபிட் பண்ண சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். அது எனக்கு வராது. அந்த ஒயர் நான் இன்னும் ட்ரைன் அப் ஆகல. ஒரு 2-3 நாள் எனக்கு ஆனதான் நான் அது ஃபிட் பண்ண வரும். அது சொல்லி கொடுக்காம நீங்க இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு லீடர் தான் மேம் கிட்ட சொல்றாங்க, லீடர் தான் அந்த லீடர் தான் கூட இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லி இப்போ அந்த லீடர் நினைச்சாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். அதுக்கு அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போணும். அவங்க எப்பவுமே கோவம் தான் யாருக்கு அது வந்து மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கணும். ஏன்னா இவங்க மக்கள் எல்லாம் வந்து முன்னுக்கு வரணும். அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வேலை வாங்கணும். தப்பு செஞ்சாலும் வந்து அதை இந்த நரிக்கிற புத்தியே இப்படிதான் சரியாவே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி குத்தி காட்டுறாங்க. ஒரு ஃபிட்டிங் தப்பா பண்ணாலும் இவங்க புத்தியே இப்படிதானே, இவங்களுக்கு என்ன தெரியும், அந்த ஊசி மணி பாசி மணி வேலை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, அந்த சரியாவே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கஷ்டமா இருக்கும். ஒரு டைம் அழுதுருவோம், ஒரு டைம் இது மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருவோம். சரி நம்ம இப்படிதான் இருப்போம், நம்மளுக்கு இப்படிதான் அப்படியே நாங்க அந்த அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு கஷ்டமாயிட்டு அந்த வேலை வேணாம், நம்ம மணி ஊசி தொழிலே பரவாயில்ல அதுல வந்துரும். ஆனா அங்க எங்களுக்கு அதுல கூட லாபம் கிடைக்காது. சரி, இப்போ அரசாங்கத்து சைடுல இருந்து உங்களுக்கு என்ன உதவி கிடைச்சிருக்கு? அப்படி எதுவுமே உதவி செய்யல. அப்படியா? வீடு கட்டுறாங்களா? இப்போ
இப்பதான் வந்துருக்குது வீடு இப்பதான் வந்திருக்குது. நாங்க முயற்சி பண்ணி இத்தனை வருஷம் நிறைய தடவை மனு போட்டு கலெக்டர் போய் மனு போட்டு எங்களுக்கு ஏதாச்சும் சலுகைன்னு சொன்னா இந்த வீடு மட்டும் தான் இப்பதான் வந்திருக்குது. ஆனா எங்களுக்கு எதுவுமே எவ்வளவு சலுகை பண்றாங்க, எங்களுக்கு எதுவுமே சலுகை பண்ணல. நிறைய பேர் இப்படிதான் சம்சாரி அண்ணா எல்லாம் சொல்றாங்க குடிக்காருக்கு தானே சலுகை அதிகமா இருக்குது. என்ன சலுகை எங்களுக்கு பண்றாங்க? ஒண்ணும் சலுகை இல்ல. எங்களுக்கு சலுகை பண்றாங்கன்னு சொன்னா அந்த வீடு கட்டி கொடுக்குறது இப்பதான் சலுகை பண்ணி இருக்கிறாங்க. எங்க பசங்களுக்கு வேலைக்கு போகணும் ஆசை, அந்த வேலை நிரந்தரமா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாள் வேலை கிடைக்காம அவங்க என்ன பண்றாங்க, அந்த பின்னு ஊசி மணி வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது 10 பேர் பார்த்து எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. தப்பான எண்ணத்துல வந்து கூப்பிடுவாங்க. சின்ன சின்ன குழந்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. தப்பான எண்ணத்துல வந்து அந்த டைம்ல கூப்பிடாத பசங்க பயந்து அந்த வியாபாரத்துக்கு போகாம நின்னுறாங்க. அதனால ரொம்ப அது பார்த்து எங்க அம்மா இருந்துட்டு வந்து எங்க அம்மா இருந்துட்டாங்க. வீட்டுல யாருமே வியாபாரத்துக்கு போறது, எங்க அப்பா கூட வயசானவர், அவர் கூட போறது இல்ல. என் தங்கச்சி நான் சொல்லிட்டு போனேன், நீ வீட்டை பாத்துக்கோமா, அப்பாவும் நீ சமைச்சு சாப்பிடுங்க, நானும் தம்பி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி வியாபாரத்துக்கு போனோம். காஞ்சி குன்றத்தூர் சைடு போன வியாபாரத்துக்கு. அப்போ 3 நாளா நல்லா தான் வியாபாரம் போனோம். திடீர்னு ஒருத்தன் வந்து எங்க அத்தை மாமா லேட்டா தான் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை டைம் கொஞ்சம் லேட்டா வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. நானும் என் தம்பியும் போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். சும்மா ஒரு அண்ணா குடிக்கார அண்ணா வந்துட்டு நார்மலா தண்ணி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல கொடுத்துருப்பேன். அவன் வந்து குடிச்சுட்டு தெரியுது எங்களுக்கு. நான் பயந்துட்டு தண்ணியெல்லாம் இல்ல நாங்க போறோம்னு சொல்லிட்டு அது போறேன். அப்படியே அசிங்கமா கேக்குறான். அப்படியே அங்க ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கும், அங்க போயிட்டு உட்காரலான்னு போனோம். இது எங்க ஆபீஸ், நீங்க குடிகாரலாம் உட்கார கூட சொல்லி அப்படியே அசிங்கமா கேக்குறாங்க. அப்படியே அழுதுட்டு ஒரு ஓரமா பயந்து உட்காந்துட்டேன் நானும் என் தம்பியும். அப்புறம் எங்க அத்தை வந்து, அத்தை இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் நினைச்சுப்பேன் நம்மளுக்கு வந்து எங்க போனாலும் நம்மளுக்கு அம்மா கூட இல்ல, அப்பா கூட வியாபாரத்துக்கு போற மாதிரி நம்ம முயற்சியில ஏதாச்சும் ஒரு கடனை தீக்கலான்னு போனா கூட அங்க கூட நம்மளுக்கு வழி இல்ல போல இருக்கு. நம்ம என்னதான் பண்ணணும், ஒரு நாள் கூட தூக்கம் வராது. இப்ப அவ்வளவு பிரச்சனை இருக்கா? நான் நினைச்சேன் இப்ப எல்லாம் மக்கள் திருந்திட்டாங்க அப்படின்ட்டு. இவ்வளவு பிரச்சனை பேஸ் பண்றீங்க. ரொம்ப பிரச்சனை பேஸ் பண்றோம். ஆனா சொன்னா வந்து எல்லாரும் அப்படியே ஒருத்தவங்க வந்து சாதாரண குடிச்சாங்க மட்டும் இல்ல, சாதாரண தெளிவா இருக்கிற ஆளுங்களே ஒரு மாதிரியா பாப்பாங்க. பாத்துட்டு அது கண்ணை பாத்துட்டு போனா போட்டு அதனால பிரச்சனை. ஏன்னா நம்ம வாய் கொடுத்தாதான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம சாதமா பண்ணாலும் அவங்க ஓடி ஒரு பேசுற மாதிரி வந்து ஓடி ஒரு தப்பான வார்த்தை சொல்றது, தப்பான எதிர்ப்பு சொல்றது. அது நம்ம ஏன் இப்படி சொல்றது, குறிக்காட்சி போடி உனக்கு இவ்வளவு வாயா இருக்குது அப்படி எங்களுக்கு ஒரு மட்டமா பாக்குறவங்க இந்த உலகத்துல. ஒரு குழந்தை சாப்பிடலாம் கூட இப்ப நாங்க வியாபாரத்துக்கு வரோம், மணி ஊசின்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்கு வரோம்னா அங்க பாரு குறிக்காட்சி புடிச்சு கொடுத்துட்டு புடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அப்படியே அந்த பக்கம் வரும்போது கஷ்டமா இருக்கும். நம்மள பாத்துட்டு எப்படி இப்படி கேவலமா அவங்க பசங்க சாப்பிடறதுக்கு நம்மள கேவலமா பேசுறாங்களே அப்படின்னு மக்கள் திருந்தணும் ஃபர்ஸ்ட். நிறைய வீடியோக்கள் நம்ம எடுத்து போடுறோம். ஆனா நிறைய மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, உங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்றாங்க, நிறைய பேர் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா சில பேர் அந்த மாதிரி இருக்காங்கல்ல, இன்னமும் திருந்தாம நல்லவங்க இருக்காங்க. ஆமா 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 அதிகமான பேர் எங்களை வெறுக்கிற ஆளுங்க தான் நிறைய பேர். போன சும்மா போன போறாங்க புடிச்சு கொடுத்துட்டு குடிக்காச்சாண்ட புடிச்சு கொடுத்துட்டு அப்ப சொல்லும் போது நான் சண்டைக்கு போகணும் எனக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம வெளி ஊருக்கு வந்திருக்கோம், அவங்க வீட்டு ஊருக்கு வந்திருக்கோம், நம்ம வாய் கொடுத்தா ஏதாவது தப்பா சொல்லுவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க, கம்மியா நாங்க போயிடுறது. அது ஒரு காரணத்துக்கு பசங்க கூட வெளியே அனுப்பி பஸ் ஸ்டாண்டு அங்க இங்க வியாபாரம் பண்ண கூட எங்க அப்பா அப்பா விடுறது இல்ல எங்களுக்கு. நாங்க போன கூட அம்மா அப்பாண்ட கூட போவோம். இப்போ நாங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் 6வது வரைக்கும் படிச்சேன், வயசுக்கு வந்துட்டேன். அப்புறமா எங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஸ்கூல்ல வைக்கலன்னா ஏதாவது பொண்ணுங்களுக்கு இப்போ தெரியாத ஆரியாத பசங்க மீனி தனியா போகும்போது ஏதாச்சும் பண்ணிட்டானா அந்த பேர் எங்க ஜாதியில சேர்க்க மாட்டோம், கிட்ட சேர்க்க மாட்டோம். அதுக்காக சொல்லிதான் எங்க பொண்ணுங்க வேசுக்கு வேண்டாம் அப்புறம் படிக்க விடுறாது. இப்பெல்லாம் விடுறோம். இப்பெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படின்னா கூட அப்பா போய் போய் விட்டுட்டு உனக்கு கூட வந்துடணும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இப்போ விடுறோம். ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பம் நல்லா இல்லைன்னா அவ்வளவு அங்க இருந்து நிறுத்திடுறாங்க. அதான் எங்க கஷ்டம் சார். அப்போ இப்ப வெளியே போறது கூட பயம் தான் எங்களுக்கு. ஒரு நல்ல வேலை வெட்டி கொடுக்கலன்னு கூட எங்க கையில இருக்கிற தெருமையில போய்க்கலான்னு பார்த்தா கூட 4 பேர் பக்கத்துல இருக்கிறவங்க சரியில்லை. ஒருத்தங்க பண்ற தப்புல எல்லாருக்கும் அந்த மாதிரி பார்க்க கூடாது. ஏன்னா நீங்களும் மனுஷன் நாங்களும் மனுஷன். எங்களுக்கு சரி உங்களுக்கு இல்லாத பொருள் ஏதாச்சும் எங்காண்ட இருக்கா, எங்காண்ட இருக்க போல உங்க அண்ணன் கூட என்ன ஜாதி மதம் தான் தனி தனி. நீங்க சம்சாரி ஜாதி, நாங்க குறிக்காத ஜாதி. ஆனா ஒரு ஆள் தானே, எங்களுக்கு இந்த மாதிரி தப்பா பேசுறீங்க, நாங்க சொல்ல கூட முடியல எங்கனால. அதுக்கு இந்த சின்ன சின்ன பசங்க போறது வேலைக்கு போறது ஒரு மாசம் கான்ட்ராக்ட் ஒரு 2 நாள் 3 நாள் வேலை பண்றது. அம்மா எனக்கு இப்படி சொல்றாங்க எங்க அப்படி சொன்னதுக்காக எங்க அப்பா அம்மா வேணாம் நீ வேலைக்கு போகாதம்மா நீ இருந்து நீ வச்சுக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு எங்க பசங்க இன்னைக்கு கூட கம்பெனி வேலைக்கு போகணும் தான் ஆசை. ஆனா இந்த மாதிரி பிரச்சனையால அவங்க பயப்படுறாங்க. எங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுங்க. நான் இது மாதிரி பிரச்சனைனால வேலைக்கு போக வேணாம் நீங்க வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க போய் மணி ஊசி வித்து சாப்பிட்டு சொல்றாங்க எங்க கஷ்டம். ஆனா இப்ப வந்து எங்க அப்பா அப்பா கூட இவ்வளவு வியாபாரத்துக்கு போங்க மணி ஊசி தொழில் பாருங்க அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. கம்பெனி வேலைக்கு போயிட்டே தான் இருந்தோம். இது மாதிரி அவங்க பண்றாங்க சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா பயந்துட்டு வீட்லயே இருங்க நீங்க வியாபாரத்துக்கு போவாங்கன்னு கூட சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க கஷ்டம் பாக்குறோம். எங்க அம்மா அப்பா மட்டும் தான் பைனான்ஸ் கட்டுறாங்க. 4 பேர் 4 பைனான்ஸ் வாங்கிருக்கோம்.
ஏமா சீக்கிரம் கட்டுங்களேமா, ஒரு வாரம் கட்டிட்டு 2வது வாரம் ஃபைனான்ஸ்கார வந்து அவங்களுக்கு இல்லன்னு சொல்லும்போது அவங்க ஒரு மாதிரியா பேசுவாங்க. அந்த கஷ்டத்துல நம்மளும் வியாபாரத்துக்கு போனா நம்ம அம்மா அப்பா கஷ்டம் தீருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வியாபாரம் போனா இது மாதிரி நடக்கும். சரிம்மா, இப்ப மணி வியாபாரத்துக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போறீங்க இல்லையா, ஏதாச்சும் ஒரு இடமா பார்த்து ஒரு கடை வைக்க முடியுமா? பேங்க்ல இருந்து லோன் கொடுத்தா முன்னாடி கடை போட்டின்னு இருந்தோம். அப்புறம் வந்து எங்க ஆளுங்க மாதிரி தான் வெளியூர் ஆளுங்க, அவங்க வந்து அங்க வந்து இங்க நாங்க கடை போடுவோம், இங்க எங்க ஏறோம் அப்படின்னு நீ முன்னாடி வந்தா நீ கடை போட்டு உட்காரு, நாங்க முன்னாடி வந்தா நாங்க கடை போட்டு உட்காரோம் சொன்னது. அதுக்கு சொன்னது நான் போய் மணக்காராண்ட போய் நான் இந்த இடமே நான் பட்டா வாங்கி வச்சுக்கிறேன், நான் இந்த பட்டை வச்சுதான் இந்த இடத்த நான் பிடிப்பேன், இங்க யாரும் நான் மட்டும் தான் இங்க கடை போடுறேன்னு சொல்லி வந்து சட்டை போடுவாங்க. அதுக்கும் சொல்லி நாங்க கடை கூட போட மாட்டோம், கையில தான் சுத்துவோம். அவ்வளவு வயல் இருந்தாலும் சரி, ஜனம் இருந்தாலும் சொல்லி கையிலே எடுத்து சுத்திட்டு கையிலே அப்படியே இந்த கடை இருக்குதுன்னா அந்த கடை பக்கத்துல உட்காரல வயல்ல சுத்துறாங்க கோயிந்தாங்க, நாள் வலிக்குது எங்கயோ நெகல்ல போய் உட்காரல சொன்ன இந்த கடை பக்கத்துல போய் உட்கார்ந்தா கத்துறாங்க. ஏந்திரிங்க போய் உட்காராத, தண்ணி ஊத்துறாங்க. இப்ப நீங்க தண்ணி மேல ஊத்திடுறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க ஏன் சரி நாங்க ஏஞ்சிக்கல, நீங்க உடனே தண்ணி கொண்டு ஊத்துருவீங்க. நீங்க ஏஞ்சிக்கல பண்ணுவாங்க. நம்ம கால்ல இருந்து சுத்துறோம், கால் வலியெல்லாம் வலிக்கும். சரி 10 மணி ஆச்சு பஸ் வரும்னு சொல்லிட்டு அதுதான் நம்பி உட்காருவோம். காசு இருக்க சொல்ல பஸ் தனியார் பஸ்ல போ, இல்லாத சொல்ல கவர்மெண்ட் பஸ்ல போக சொல்லி உட்காந்து நிற்போம். பஸ் வருதுன்னு சொல்லி அந்த பஸ்ல கூட ஓடி போய் ஜன்னல் சீட் பிடிப்போம், கொஞ்ச நேரம் ஜன்னல சாஞ்சிட்டே தூங்கிட்டே போலான்னு சொல்லிட்டு அது மாதிரி கால் வழியில போய் ஓடி கூட இடம் பிடிப்போம். அப்ப கூட என்ன சொல்லுவாங்க, பஸ்ல ஏறாங்க குறிகாட்சி 2 பேர் ஒண்ணா உட்கார அப்படின்னு சொல்லுவாங்க. குறிகாட்சி தான் கூப்பிடுவாங்க, பக்கத்துல 2 பேர் ஒண்ணா உட்கார. நீங்க மட்டும் நீ ஏமா என்ன 2 பேர் ஒண்ணா உட்கார என் பக்கத்துல உட்கார, உன் பக்கத்துல யாரும் உட்காருவாங்க, அப்ப நின்னுட்டே வந்தா சொல்லுவாங்க. பார்த்தாலே பஸ்ல வந்தா கூட இப்படி மூக்கு புடிச்சு தான் வருவாங்க. ஏன்னா நீங்க எல்லாம் இவ்வளவு டீசெண்டா இருக்கீங்களேம்மா, என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் வந்து குடிக்காரங்க வந்து அப்போ வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க, நான் பாத்துருக்கேன். இப்பெல்லாம் இவ்வளவு டீசெண்டா வந்து நீங்க இருக்கும்போது அந்த மாதிரி பண்றாங்க. அவங்க என்ன எந்த ஊர்ல செய்யறாங்க? எல்லா ஊருக்கும் மணி எடுத்துட்டு போனா அது பெருசா இருக்காது, அட்டை மாதிரி அதுல பொருள் வச்சுட்டு வியாபாரம் பண்ணுவோம், தோல் எடுத்துட்டு வியாபாரம் பண்ணுவோம். அந்த அட்டை பொருள் எடுத்துட்டு போயிட்டு பஸ் பார்த்தா அது பார்த்தால ஏத்த மாட்டாங்க. ஓ, நீங்க அந்த மணி பாத்துறாங்க, நீங்க பேசுற பார்க்க மாட்டாங்க. அந்த லக்கேஜ் பெருசா இருக்கும், அது எடுத்து வியாபாரம் பண்ணுவோம். லக்கேஜ் பார்த்தா அதெல்லாம் ஏத்த மாட்டோம். போ அப்படி சொல்லி அந்த டவுன் வண்டி வந்தாதான் எங்களை ஏத்துவாங்க, இல்லன்னா எங்க ஊர் எக்ஸலன்ஸ்ல ஏத்துவாங்க. பஸ்ல ஏத்தவே மாட்டாங்க. பொருள்னா கொஞ்சம் மூட்டை மாதிரி தான் இருக்கும். நம்ம பேர தொழில் தெரியாது, அந்த மூட்டையை பார்த்து ஏத்த விட மாட்டாங்க. ஆனா அதுக்கு லக்கேஜ் வாங்கிக்கோங்க, இப்போ லக்கேஜ் போட்டா அந்த பொருள் ஏத்துவாங்கன்னு இப்ப சொல்லிருக்காங்க பஸ்ல. அதுக்கு நாங்க லக்கேஜ்க்கு காசு கொடுக்குறோம். ஆமா, ஏன்னா பஸ் விட்டுட்டா ரொம்ப நேரம் கழிச்சு பஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அந்த பொருளுக்கு நீ லக்கேஜ் வாங்கிக்கோ, நாங்க தனியா டிக்கெட் எடுப்போம், அது பொருளுக்கு லக்கேஜ் வாங்குறோம். சும்மா எங்களுக்கு கூட்டி விட போறீங்க லக்கேஜ். இப்ப கவர்மெண்ட் பஸ் ஏத்துறாங்களா? கவர்மெண்ட் பஸ் ஏத்துறாங்கன்னா தனியார் பஸ் இருக்குல, நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து ஏறோம். நாங்களே என்ன சொல்றோம், ஆனா வந்தாசி டிக்கெட்ட போட்டுக்கோங்க, எங்களுக்கு மானாமதி கூட ஏறிக்கணும். அப்படியெல்லாம் இல்ல, நீங்களே ஏறுங்க, லாங்கா போறாங்க தான் ஏறணும், திண்டிவனம் விட மாட்டாங்க, லாங்கா போறாங்க ஏறாதீங்க, நீங்க இறங்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏறி உட்காருவோம் அந்த பஸ்ல, அந்த சீட்ல உட்காருங்க, நீங்க இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லி இறக்க விட்டுருவாங்க. காஞ்சிபுரம் பஸ் ஏறியா? எப்ப சொல்லுவாங்க தெரியுமா, பஸ்ல எல்லாம் கூட ஏறணும், லாஸ்ட்ல ஏறுவாங்க. தூரமா போறவங்க சீட்ல உட்கார்ந்து நீங்க போ வெயிட் டிக்கெட் இறங்கிடுவாங்க. எல்லா பேர் ஏறும்போது நீ அப்ப வந்து ஏந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறி நின்னாலும் நீங்க நவுந்தி போங்க, பக்கத்துல நிக்காதீங்க, தள்ளி தள்ளி நில்லுங்க சொன்னா நீங்க ஏறீங்க, உங்களுக்கு தான் ஓசில பஸ் வச்சுக்கிறாங்களா, நீங்க அதுல ஏற வேண்டியதானு கேள்வி கேக்குறாங்க. ஒருத்தரெல்லாம் மணி கூட வாங்க மாட்டாங்கண்ணா, எங்கிட்ட மணி வாங்க கூட தூரம் நில்லு, நீ கையில எல்லாம் மணி கொடுக்காத, காசு கூட காசு இவ்வளவு மேல இருந்து காசு கொடுப்பாங்க, கையில கூட காசு வாங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ணுவாங்க, அப்படியே கஷ்டமாயிரும். சரி குத்திட்டு மணி வாங்கிட்டு நாங்க போயிரும். பேசாத பேசுவாங்கம்மா. இன்னும் உங்க பேர் என்ன சொன்னீங்க? கலாவா? ஸ்டெல்லாவா? ஸ்டெல்லா, நீங்க சொல்லுமா, என்ன படிச்சிருக்கீங்க? 6வது படிச்சிருக்கீங்களா? நீ மணி வியாபாரம் தானா? கம்பெனிக்கு பண்ணீங்களா இல்லையா? கம்பெனிக்கு போல போனவங்க போயிட்டு வந்து சொன்னதை கேட்டு நின்ட்டீங்க பயந்து. சரி, நான் கூட போல நீங்க போலையா? கம்பெனிக்கு போன யாரா இடத்துல ஏன் போலன்னா நீங்க எல்லாம் போனீங்க? வேலைக்கு போனோம், சென்னை 6 மாசம் வேலை செஞ்சேன். அந்த கம்பெனில எல்லாம் இப்படி எல்லாம் இல்ல, கொஞ்சம் பரவாயில்ல. நாங்க எப்படி சொன்னாலும் அவங்க கேட்டுப்பாங்க. நான் பட்டன் வேலை செஞ்சேன், பட்டன் அடிச்சு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து காலர் டைப் அடிப்பாங்க, அவங்க வந்து ஆனா பரவாயில்ல, அங்க சாப்பாடுவோம், அங்க ஜாலியா இருப்போம். அப்படி பேசுறதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல. சிட்டில வந்து அப்படி பேசுவாங்க. அங்க இது பட்டிக்காடு, அங்க சிட்டில நிறைய வேலை கிடைக்கும். அங்க வந்து மாமா அத்தை எல்லாம் கொஞ்சம் சரியில்லை, அவங்க குடிப்பாங்க. சும்மா நம்ம எனக்கு அம்மா அப்பா இல்ல, சோ ஆனவன நம்மளுக்கு குத்தி எடுப்பாங்க. உங்க அம்மாக்கு நான் இப்படி பண்ணேன், உங்க அப்பாக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் சென்னைக்கு எல்லாம் போறது இல்ல. எனக்கு 4 அண்ணன் இருக்கிறாங்க, 4 அண்ணனும் ஒழுங்காவே இல்ல. அதனால எங்க ஊர்லயே வேலை கிடைக்குதோ இல்லையோ இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இங்கே பெரியமா கிட்ட இருக்காங்க. நான் உங்களுக்கு அப்பா அம்மா இல்ல. என்ன ஊர்ல இருக்கீங்க இப்ப? நாங்க இதே ஊர்ல 4 அண்ணனுக்கு வந்து மெட்ராஸ்ல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம். ஓ சரி சரி. அதனால அவங்க வீட்டாண்ட போனா இந்த வேலைக்கு போனா போவோம். 6 மாசம் டைலருக்கு போனேன். சரி. இப்போ நீங்க சாப்பாடுலாம் டெய்லி செஞ்சு சாப்பிடுறீங்களா? டெய்லி செஞ்சு காலைல ஒரு தடவை சாப்பிடுவோம், அதோட நைட் தான். மதியம் சாப்பிட மாட்டீங்க? எங்குமே அப்படிதான் இல்ல, ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு தான். சாப்பாடு கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த 2
ரொம்ப கஷ்டமா தெரியும். 2 வேளையில சாப்பாடு எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. இப்ப காலையில சாப்பிடுற சாப்பாடு மத்தியானம் சாப்பிடுவோம். ராத்திரி கடிச்சாலும் சரி கடிக்காத போனாலும் சரி வயிறு வயிற்றுல கூட தூங்கிடுவோம். யாருக்கு பக்கத்துல இருக்க தெரிஞ்சவங்க இருந்தா ஃப்ரெண்ட் மீன் இருந்தா அவங்க கூட்டு வந்து சாப்பிட கடை அடிச்சா பட்டினா தான் தூங்கணும். ரொம்ப எங்க ஊர்ல ரொம்ப பேர் சாப்பாடுக்கு கல்யாணம் சாப்பிடுறதுக்கு போவோம். அங்கேயும் வந்து கல்யாணம் பண்றவங்க சத்திரக்காரர் தான் இங்க சாப்பாடு போட விட மாட்டாங்க. அச்சு எடுத்து தொடுத்துருவாங்க, போவாங்க சாப்பாடு வாங்காதீங்க. எவ்வளவு கல்யாணம் சத்திராலும் அங்கதான் போயிட்டு காலையில போய் இப்போ 7 மணிக்கு போறோம்னா நைட்டு வரதுக்கு எப்படியாவது 12 மணிக்கு ஆயிடும். அவங்களுக்கு கெஞ்சி சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த நைட்டு சாப்பிட்டு ஒரு 2-3 மணிக்கு தான் தூங்குவோமே. அந்த மண்டபத்துல வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. போய் கேட்ட கூட அவங்க சொல்ற அசிங்கம் தாங்க முடியாது. அந்த அசிங்கம் கேட்டு இப்போ 7 மணிக்கு போனா 7, 8, 9, 10, 11 மணி 5 ஹவர் நிக்கிறோம். சரிம்மா, இப்போ இவ்வளவு நேரம் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, சமுதாயத்துல வந்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க. கம்பெனிக்கு போனா என்ன பிரச்சனை இருக்கு, ஒரு வியாபாரத்துக்கு போனா என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கா? எஸ்டி மாத்திருக்காங்களா உங்களை? சர்டிபிகேட் எல்லாம் இருக்கா? சரி, இப்ப அந்த சர்டிபிகேட் வர்றதுக்கு நீங்க எஸ்டியா மாத்துறதுக்கு முன்னாடிக்கும் மாத்தினதுக்கு அப்புறம் என்ன முன்னேற்றம் இருக்கு? சர்டிபிகேட் மட்டும் வாங்கி கையில வச்சிருக்கீங்க. சர்டிபிகேட் வச்சு எம்பிசில இருந்தோம். எம்பிசில நாங்க கொஞ்சம் பணக்கார ஜாதின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவுமே சலுகை வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க நரிக்குறவரு நாங்களே ஊசி பண்ணி பாசி பண்ணி விக்கிறோம். எங்களுக்கு அந்த அவ்வளவு பெரிய ஒரு சர்டிபிகேட் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கும் எஸ்டில போடுன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணிட்டு இப்ப எஸ்டில மாத்திட்டாங்க. அப்படி இருந்து கூட எதுவும் சலுகை வரது இல்ல நம்மளுக்கு. எஸ்டின்னு எதுவும் உங்களுக்கு எதுவும் வரது சலுகை வரது இல்ல. எப்பவும் எல்லாருங்கிற மாதிரி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அதுதான். இப்போதைக்கு எங்களுக்கு வந்துக்குதுன்னா இந்த வீடு மட்டும் தான். அதுவும் 20 வருஷத்துக்கு முன்ன கட்டி கொடுத்த வீடு. நாங்க நிறைய இடத்துல ஓடி கலெக்டர் ஆபீஸ்ல, பிடி ஆபீஸ், எல்லா ஆபீஸும் ஓடிட்டு இப்போ 4,10,000 வீடு வந்துக்குது. பிறகுதான் வந்துச்சு இந்த வீடு மட்டும் தான். கவர்மெண்ட் சலுகைன்னு எதுவுமே இல்ல. சரி, இப்ப கவர்மெண்ட் சைடுல இருந்து என்னமா நீங்க உதவி எதிர்பார்க்கறீங்க? நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு நல்ல வேலை இருந்தா நாங்க எங்கேயும் வெளியே போகாம யாரும் எங்களுக்கு தப்பா பார்க்காம ஒரு வேலை இருந்தா நம்மளும் நல்லா வாழலாம். மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு அட்வைஸ் பண்ணணும். மக்களை கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி வந்து நரிக்குறவர்களை வந்து தரைக்குறவா பேசக்கூடாது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி வந்தாக்கா மக்கள் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்கல்ல. ஏன்னா இப்ப நீங்களா இப்ப நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீ சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் சைடுல இருந்து ஏதாச்சும் அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாதான் இல்ல. ஏன்னா அதுக்கு பயந்து தான் நீங்க வேலைக்கு போகாம இருக்கீங்க. ஆமா, அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய தப்பு இல்ல அவங்க பண்றது. மக்கள் நிறைய பேர் திருந்திட்டாங்க, சிலர் திருந்தாம இருக்காங்கல்ல. சரி சரி, இப்போ உங்களுக்கு இந்த டைலரிங் ஒர்க், இந்த ஆரி ஒர்க், டிசைனிங் அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் ஆஃபர் பண்ண நான் பீஸ் கட்டி சேர்த்து விடுறேன் அப்படின்னா நீ போவீங்களா, கத்துவீங்களா? கண்டிப்பா போவோம். எனக்கு வந்து நான் யூடியூப்ல பாத்துருக்கேன், டைலரிங் கத்துக்கணும், ஆரி ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அது மாதிரி வேலை வந்தா கூட எங்களுக்கு ஓகே தானே. ஏன்னா அது கூட நம்ம மணி ஊசி தொழில் மாதிரி தான். ஆனா அதுல கொஞ்சம் ஃபிட்டிங் பண்ணணும். அது கத்துக்கிட்டா நமக்கு எல்லாமே ஈஸி தான். எல்லாமே ஈஸி தான்ல. இப்ப டைலரிங் எந்த வேலை இருந்தாலும் பண்ணுவானா, எங்களுக்கு தப்பா பார்க்காம கேவலமா சீப்பா பார்க்காம எந்த வேலை கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான். சரி தான், ஓகே தான். சரி சரி சரி. இப்ப மணிக்கு பெரிய பெரிய கம்பெனி இந்த மணி எல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, இந்த மால் எல்லாம் வச்சிருப்பாங்க, மணி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து மணி மொத்தமா அவங்க கூட கொடுத்துட்டு அவங்க கேக்குற டிசைனிங் நீங்க மணி கோத்து கொடுப்பீங்களா? ஒரு டிசைன் இது மாதிரி நீங்க பண்ணி தரணுமா எங்களுக்கு, ஒரு டிசைன் எங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டும் அனுப்பிச்சுட்டா அதுல எல்லாத்துலயும் நாங்க மாடல் அதை விட மாடல் நாங்க கோத்து காட்டுவோம், பண்ணி தருவீங்க. உங்களுக்கு வந்து கொடுத்தா போதும், அவங்க வந்து அந்த மணி தான் கூலி கொடுத்தா போதும் எங்களுக்கு. போதும். ஏன்னா எதுவும் நம்ம வந்து நம்ம ஃபேமிலி செலவுக்கு தான், வேற எதுவும் இல்ல. நம்மளும் நல்லா வாழணும், 4 பேருமா நம்மளும் டீசெண்டா இருக்கும், நம்மளும் தப்பா பார்க்க கூடாது, நம்மளும் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. நான் நிறைய பேருக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல பாப்பேன், எங்க மணி தொழில அவங்க வந்து நிறைய எடிட்டிங் பண்ணி அவங்க சூப்பரா சேல்ஸ் பண்ணி அவங்க டீசெண்டா இருக்காங்க. நம்மளுக்கு கூட நிறைய டேலண்ட் இருக்கு, நம்ம கூட எதுவும் பண்ண முடியலையே. நம்ம எப்படி இருந்தாலும் இந்த மணி நம்ம உட்காந்துட்டு ஊரா வியாபாரம் பண்ணிட்டு எல்லாமே சீப்பா பண்ற மாதிரி தான் நம்மளும் பண்றோம். நம்ம மட்டும் ஏன் இருக்கிறோம், நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு சான்ஸ் வராதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ நான் என்னன்னா நிறைய ஊருக்கு நான் போயிருக்கோமா, நீங்க சேனல் பாருங்க, சில பேர் பாத்துருப்பீங்க. நான் வந்து உங்க வீடியோ தான் நிறைய போட்டுருப்பேன். எனக்கா இவ்வளவு பிரச்சனை, நான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை எனக்கு தெரியும் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றத. இந்த பிரச்சனை தான் வரக்கூடாது, மக்கள்லாம் திருந்தணும், நீங்க வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்றதாலதான் வந்து உங்க வீடியோ நிறைய எடுத்து போட்டு இருக்கேன். உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போதே வந்து தெரியுது எனக்கு ஏதோ ஒரு ஏக்கத்தோட இருக்கீங்க. ஏதாச்சும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு நம்ம முன்னேறி வந்துருவோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இருக்கீங்க. நாங்க எப்பவும் வியாபாரத்துக்கு போகும்போது அந்த 10 ரூபாய் 5 ரூபாய்க்காக நாங்க சுத்தி அழியிறோம், ஒரு டைம் கிடைக்காது. நான் நேரா பாத்துருக்கேன், இந்த செங்கல்பட்டு மகாபலிபுரம் பாத்துட்டு வச்சு சுத்திட்டே இருப்பாங்க, வெயில் பார்க்க மாட்டாங்க, மழை பார்க்க மாட்டாங்க, பாவம். பட் உங்களுக்கு வந்து இந்த மணி தொழிலை விட்டுட்டு நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் வெளியே வரணுமா, வெளியே வந்து எல்லாரும் மாதிரி ஒரு கம்பெனிக்கு டீசெண்டா போகணும், ஒரு கடை, ஒரு டைலரிங் கடை, ஒரு ஆரி ஒர்க் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிசினஸ் நீங்க பண்ணாதான் உங்களால மாற முடியும். இல்லைனாக்கா நீங்க இப்படிதான் பண்ணிட்டு வந்து நிறைய பேர் பிசினஸ் பண்ணி
பண்ணி எல்லா ஃபிளைட்ல வரைக்கும் ஆன்லைன்லயே பண்றாங்கல்ல? ஆன்லைன்லயே பண்றாங்க. எல்லாருமே எங்களுக்கு ஹோல்சேல் அதெல்லாம் வாங்கி எப்படி நம்ம பிசினஸ் நல்லா பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அது மட்டும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ வந்து மக்கள் பாக்குறாங்க இல்லையா, நீங்க வந்து பேசிட்டாவே வந்து உங்களுக்கு பாதி கிடைச்சு நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க, பேச முன்வர மாட்டேங்கிறாங்க. இல்ல அப்படியே அவங்க பேச முன்னதான் அவங்க அப்பா அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அந்த பொண்ணு பேசக்கூடாது, பேட்டிலாம் கொடுக்காது அப்படின்ட்டு. நீங்க வந்து பேச முன் வந்துட்டீங்க, பாதி வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சு. எங்கேயாச்சும் ஒரு கவர்மெண்ட் மூலியமாவோ இல்ல ஒரு தனியார் பாக்குறவங்க ஒரு கம்பெனி வந்து பாப்பாங்க, ஒரு HR பாப்பாங்க, யாராச்சும் பாப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த மாதிரி வந்தா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ கம்பெனி வந்து ஒரு கம்பெனி வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்க சொன்னதா எனக்கு புரியுது, நானும் கம்பெனில ஒர்க் பண்றேன் இல்லையா, அந்த பிரச்சனை வரும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல போகும்போது. நீங்க அதெல்லாம் தாங்கிட்டு ஒரு வருஷம் நீங்க நின்று வச்சுக்கலாம், எல்லா வேலையும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க சொல்ற பேச அடுத்து கேட்டாகும். அப்படி இல்லன்னா பஸ்னா எங்களுக்கு 6:50க்கு பஸ், எங்களால கொஞ்சம் லேட்டா போயிட்டா கூட அந்த பஸ் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த மேம்க்கு போன் பண்ணி சொன்னா நீங்க தான் சீக்கிரம் வரணும்னா நம்ம இருக்கிற இந்த இதுல கரெக்ட் தான். அது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நீங்க 6 மணிக்கு நீங்க அங்க போலன்னா பஸ் வந்து 5 நிமிஷம் லேட்டா கம்பெனிக்கு போகும். உங்களால 50 பேர் வரணும், 50 பேர் பாதிக்கப்படுறாங்களா? அதுக்குதான் நாங்க எதுவும் சொல்லல. எங்களுக்கு நைட்ல லேட்டா தான் கூட்டு வந்து விடுறாங்க, அதுவும் சொல்லிட்டோம் மேம். இந்த மாதிரி உள்ள போயிட்டு ஒருத்தர் தான் அந்த உள்ள இறங்குறது, அந்த உள்ள போய் இறங்குறது ஒருத்தர் தான். நாங்க இப்ப ஒரு 20 பேர்னா மேம் எங்களை கூட்டு வந்து எங்க ஊராண்ட இறக்கிட்டு உள்ள ஒருத்தர் தானே இறக்கிட்டு இந்த பஸ் வந்து இந்த பக்கம் நின்னுடும். எங்களை எல்லாம் கூட்டு போய் அந்த 1/2 மணி நேரம் அது உள்ள நின்னு அப்புறம் கூட்டு வந்து விடுறதுனால நாங்க ஒரு 10 மணிக்கு வந்தா நாங்க ஏஞ்சுக்கிறதும் எங்களால முடியல அந்த டயர்டுல. சரிமா, சரி, போனது போச்சு, அது கம்பெனி விஷயம் போச்சு, அதனால அதை விட்டுங்க. மத்தபடி ஒரு எங்க மணியில நாங்க நிறைய டிசைன் போவோம். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மணி டிசைன்ல எங்களுக்கு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி நீங்க வேற கடைக்கு சேல்ஸ் பண்ணனும்னா அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும். இந்த மாதிரி எனக்கு நாங்க மணி தரோம். அதாவது இந்த வியாபாரத்தை ஹோல்சேல் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து மணி கொடுத்தா நீங்க கட்டி கொடுங்க. எனக்கு இத்தனை பேர் இருக்கீங்களா, இத்தனை பேருக்கு அந்த ஆர்டர் கொடுத்தா நாங்க வீட்லயே இருந்து செஞ்சு தருவோம். நீங்க சொல்லுமா, என்ன சொல்ல வந்தீங்க? நான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டுல கொடுக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு. எங்களுக்கெல்லாம் கொடுக்க எங்க அப்பா அம்மா எல்லாம் நீங்க பேட்டி கொடுங்க தான் சொன்னேன். என்னன்னா நாங்க இது மாதிரி அம்மா இது மாதிரி பேசுறாங்க இல்ல பார்வை அது மாதிரி பாக்குறாங்கன்னு சொன்னோம் நாங்க அவங்க கிட்ட. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க பேட்டி கொடுங்க, உங்களுக்கு வீட்டுல இருந்து வேலை செய்யற மாதிரி பேட்டி கொடுங்க, அது மாதிரி கொடுங்க. நீங்க வெளியே போற மாதிரி இருந்தா அந்த பேட்டி கொடுக்க வேணா, நீங்க எங்கேயும் போக வேணாம், அது மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்பயே இப்படி பாக்குறாங்கன்னா இப்ப ஒருத்தர் 2 பேர் நீங்க தனியா வேலைக்கு போனா கூட அது மாதிரி தான் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால அந்த பயத்தினால எங்களுக்கு வந்து இப்ப அனுப்புனா 20 பேர் அனுப்புறாங்க, இல்ல 20 பேர்ல 10 பேர் வீட்டுல இருந்தா கூட அந்த 10 பேர் அனுப்ப மாட்டாங்க. அது மாதிரி சொல்லு, நீங்க வீட்டுல இருக்க சொல்ல எந்த வேலை கொடுத்தாலும் செய்யுங்க, நீங்க வெளியில போற மாதிரி இருந்தா அந்த வேலை வேணாம். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வீட்ல செய்யற வேலையை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறீங்க. அது மாதிரி தான் பாக்குறோம், நாங்களும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்கறோம். எங்க பேரண்ட்ஸ் அதே மாதிரி தான் பாக்குறாங்க. வீட்ல இருக்கிற மாதிரி இருந்தா எந்த வேலை வேணா செய்யுங்க, ஏன்னா சப்போர்ட்டுக்கு நாங்க இருக்கிறோம், சப்போர்ட் பண்றோம். நீங்க வேலை செஞ்சு கூட நாங்க உங்களுக்கு காவல கூட வீட்ல இருந்து பாத்துப்போம், அது மாதிரி பாக்குறாங்க. ஆனா வெளியில போற மாதிரி இருந்தா வேணாம். சரி சரி, நீங்க ஒரு வீட்டுக்கு போற வரைக்கும் கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது, அது மாதிரி பெத்தவங்க பாக்குறாங்க. அந்த ஒரு பயம் எங்க எல்லாருக்கும் இருக்கு. நாங்க எந்த கம்பெனிக்கு வேலை வெளியே கூப்பிட்டாலும் நாங்க போறது. அதனாலதான் கோயில் இடத்துல நான் மலையனூர், நாங்க அங்களும் வியாபாரத்துக்கு போவோம். மணி மூட்டை கூட அப்படியே திருடிட்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணு அப்படியே அழுகுது. அந்த ஒரு கோயில் எடுத்து போன கூட எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எந்த டைம்ல மணி எடுத்துட்டு போவாங்க, போன் எடுத்துட்டு போவாங்க. அந்த நாங்க போற நாள் திடீர்னு அந்த அமாவாசை கழிச்சு போற நாளுக்கு தூங்க மாட்டோம், சுத்திட்டே இருப்போம். பைய வச்சிருந்தா கூட சுத்திட்டே இருப்போம். ஒரு மணி மூட்டை அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நம்ம அனுபவிச்சோம். 2 நாள் அங்க மலையனூர் போனா 2 நாள் தூங்க மாட்டோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுத்திட்டே இருப்போம். நாங்க அந்த சாப்பாடு கூட அங்க அந்த குடங்களை வாங்கி கால்நாடு நிக்காம நாங்க சுத்திட்டே இருப்போம். அமாவாசைக்கு மட்டும் அப்படி இருந்தும் எங்க மணி எடுக்கிறது தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு கஷ்டம் போட்டு அந்த மணி எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாது. இப்ப சண்டை போடுறோம் இல்ல, கடைக்கார சண்டை. இப்ப வந்து ஹோல்சேல்ல எங்களுக்கு இப்ப நாங்க மணி வியாபாரம் பண்றோம்னா ஒரு கடை இருக்குது, ஃபேன்சி ஸ்டோர் கடை விற்பாங்க. அவங்க கூட கேட்பாங்க துளசி மணி, படிக்க மணி எல்லாம் கேட்பாங்க. அந்த மணி எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்க மணிக்கு நாங்க அழிவோம் தேடுவோம். பாதி பசங்க வந்து வீட்டுல வேலை கொடுத்தா கூட ஓகே தானே எங்களுக்கு, இல்ல கம்பெனி எதுல நல்ல கம்பெனில வேலை கொடுத்தா கூட ஓகே. நீங்க கட்டின மணி காமிக்கிறீங்களா? கொஞ்சம் மணி எந்த மாதிரி டிசைன் எல்லாம் கட்டிருக்கீங்க பாக்கலாமா? வித்தாரீங்களா? காஞ்சி கொஞ்சம் கிட்டே இருக்கணுங்கிறீங்க. அப்பா அம்மா எப்படின்னா இந்த உத்திரமேரூர் இந்த வண்டவாசி இப்படின்னா பரவாயில்ல, அந்த மாதிரி கிட்ட பாக்குறாங்க. அந்த அரக்கோணம் பக்கமா வேலை கொடுத்தாங்க. அது காலையில 6:30 தான் போவாங்க, நைட்டு வரதுக்கு 9 9:30 ஆயிடும். இது மாதிரி வியாபாரம் தான் பண்றோம். இது வந்து கிறிஸ்டல் மணி, இது வந்து கட்டணும்.
இது மாதிரி கட்டி கட்டி சரமா பண்ணணும் இந்த மணி. அது என்ன மணி நீங்க கையில வச்சிருந்த மணி? அது கிறிஸ்டல் மணி, டிஸ்கோ மணி. இதெல்லாம் இது மாதிரி கட்டி இதுதான் சைஸ் அளவு. இந்த அளவுக்கு கட் பண்ணுவோம் மணி எல்லாம். இது வந்து இந்த முத்து மணி இது மாதிரி மாடல். இது வந்து கொலுசு மாடல். இந்த கொலுசு மாடல்ல கோப்போம். இது ஒரு ஜோடி 50 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் சேல்ஸ் பண்ணுவோம். ஒரு டைம் வாங்குவாங்க, ஒரு டைம் வாங்க மாட்டாங்க. இது மாதிரி வியாபாரம் பண்ணுவோம். இது வந்து கம்பி, செம்பு கம்பி. இப்போ அந்த இது எவ்வளவு? அது ஒரு செட் அது 50 ரூபாய் சொல்லுவாங்க. 40 ரூபாய் கொடுத்துருவோம். ஒரு டைம் வியாபாரம் இல்லைன்னா 30 ரூபாய் கூட கொடுத்துருவோம். அந்த மாதிரி வியாபாரம். இது வந்து ஒரு சரம் வந்து 50 ரூபாய் தருவோம், 20 ரூபாய் தருவோம். 50 ரூபாய்ல வாங்க மாட்டாங்க. 50 ரூபாய் தருவோம். 20 ரூபாய் மேல தான் வந்து பாய் தான் கொடுப்பாங்களா? நூல்ல கோத்த மணி சொன்ன விலைக்கு வாங்க. அந்த நூல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம எவ்வளவு தரமா கோத்தாலும் சரி, அவங்க வந்து நல்லா இல்ல கடையில வாங்குற மாதிரி. கடையில நாங்க தான் போடுறோம். ஒரு டைம் கடையில நாங்க தான் போடுவோம். இந்த கூட கடையில பேசுற மாதிரி நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒன்னு சொல்லி ரேட் கம்மி பண்ணிடுவாங்க. நம்ம குறைப்புத்த சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இப்ப புது மாடல் இந்த மாதிரி கலர்ல எல்லாம் கோப்போம் நாங்க. இந்த மணியே ஒரு மணி நாங்க 50 ரூபாய் வித்தா எங்களுக்கு 10 ரூபாய் வரும். ஏன்னா இதுல டிசைனும் போட்டு 10 ரூபாய் வரும். ஆமா 10 ரூபாய் தான் வரும். அதுவும் அவங்க வந்து 30 ரூபாய் கேட்பாங்க, 40 ரூபாய்க்கு கேட்பாங்க. 20 ரூபாய்க்கு கேட்பாங்க. நான் அந்த மணிங்க கொஞ்சம் வசதியா இருக்கு. ஒரு பொருள் விக்கிறனா ஒரு பாதி பதாச்சி வருமானம் வரும். நம்ம துணி கடையில வந்து ஒரு 100 ரூபாய் வாங்கி 200 ரூபாய் விக்கிறாங்க. நீங்க 50 ரூபாய் வித்தா 10 ரூபாய் வரும்ன்றீங்க. 10 சர வித்தா 100 ரூபாய் வரும். அவ்வளவுதான் வரும். 10 சர வித்தா 100 ரூபாய் வரும். ஆனா இதுக்கே ஒரு மணிக்கே நம்ம நம்ப மாட்டோம்னா இது விக்குமோ விக்கான்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய கலர்ல வச்சிருந்த நிறைய மாடல் சொன்னா வாங்க மாட்டேங்கன்னு சொல்லி கேட்பாங்க தெரியுமா? நீங்கள பண்றீங்க, ஓசில வாங்கிட்டு வந்து பண்றீங்க. யார் ஓசில யார் தராங்க? காசு தராங்க. நம்ம சொல்லுவோம் கூட ரேட்டா வாங்கிட்டு வந்தோம், இவர கம்மி இல்ல, நாங்க கஷ்டப்பட்டு போட்டு சொன்னாங்க. ஒரு மணி கூட வாங்குறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. அது ரொம்ப வெறுப்பா இது எங்களுக்கு. நான் ஒரு மணி அதிக ரேட்டுக்கு சொன்னா வாங்க மாட்டாங்க. சரி நம்ம குடுக்குற வெளியே 60 ரூபாய் கொடுமான்னு சொல்லலாம். 60 ரூபாய் சொன்னா 50 ரூபாய் கொடுப்பாங்க சொல்லி 60 அந்த 60 ரூபாயும் எங்க மணி வேணாம், சரிமா ஒரு 10 ரூபாய்க்கு வச்சு கொடுமா, இல்ல நான் கேட்கற விலையை குடுப்பியான்னு கேட்பேன். கேளுமா கட்டுப்பாடு இருந்தா குடுக்குறேன்னு சொன்னா 30 ரூபாய் கேட்பாங்க. நம்ம வாங்கி அந்த விலையே இல்ல. அது 30 ரூபாய் கொடுத்தா கூட அப்ப நம்ம காசு நஷ்டமா போகுது. லாபம் கூட அந்த மாதிரி இது தனியா வாங்கணும், நூல் தனியா வாங்கணும். நம்ம கோத்தா கூட இந்த அளவுக்கு லாபம் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஒரு சரம் தர மாட்டாங்க. ஒத்திக்கு 50 சரம் வாங்கணும். ஒரு இந்த டிஸ்கோ மணி மட்டும் 50 சரம் வாங்கினாதான் அந்த காசுக்கு அந்த ஹோல்சேல் ரேட்லயே கொடுப்பாங்க. அதுக்கே நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 பேர் சேர்ந்து அவ காசு ஏன் காசு அப்படி போட்டு ஒரு 50 சரம் வாங்கி தனியா பிரிச்சு அந்த மாதிரி கஷ்டத்துல நம்ம வாங்குறோம்னா ஒரு 50 ரூபாய் ஒரு மணிக்கு 10 ரூபாய் வரும் எங்களுக்கு. அந்த 10 ரூபாய்க்கு அவங்க 10 விதமா பேரம் பேசி ஒரு மணி விக்கிறதுக்கு நமக்கு உயிர் போய் வரும். 10 ரூபாய் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றீங்களா? அந்த மாதிரி நம்ம கோக்குறோம். இந்த மாதிரி டிசைன் இல்லன்னா இப்ப புது மாடல் ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் இருக்கும்னா அந்த மாதிரி கோக்குறோம்னா ஏதோ ஒரு டிசைன் பார்த்தா தான் வாங்குவாங்களே. இதுல பெரிய பெரிய மணி எல்லாம் வச்சிருக்கீங்க. நிறைய டிசைன். அது வந்து மகாபலிபுரம்னா அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அங்க வரது இங்கிலீஷ்காரங்கடா, நம்மனா பட்டிக்காடு. அதெல்லாம் இருக்கு. மணிங்க எல்லாம் கோத்தி நிக்கிறோம். வீட்டுல உட்காந்து கோத்தி. அமாவாசைக்கு இப்ப வருது 21ஆம் தேதி. அதுக்குள்ள நாங்க உட்காந்து நைட்னு பார்க்க மாட்டோம், பகல்னு பார்க்க மாட்டோம், சாப்பிடுறோமோ மாட்டோமோ. அந்த மணி கோத்தாதான் ஐயோ சீட் கட்டணுமே, ஐயோ பைனஸ் கட்டணுமே, அதுல வித்தாதான் 1 ரூபாய் 2 ரூபாய் சம்பாதிப்போம்னு அந்த நினைப்பு எங்களுக்கு இருக்கும். அந்த 2 நாள் நாங்க தூங்கவே மாட்டோம். அப்படி ஓடி ஒருத்தவங்கள சண்டை போடுவாங்க. வியாபாரத்துக்கே பணம் விட மாட்டாங்க. இப்ப கடைகள்லாம் மணி போட்டுறாங்க. அந்த கடை பக்கம் நடக்க விட மாட்டாங்க. நீங்க வச்சுக்கிற மணி தான் நான் வச்சிருக்கிறேன்னா எதுக்கு நீங்க கடைக்கு முன்னாடி வரீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு என்ன பண்றது? நம்ம 1 ரூபாய் 2 ரூபாய் விக்கிற பதிலா ஒரு 5 ரூபாய் லாபத்துக்கு நம்ம கடைக்கு போட்டுறோம். அந்த கடைக்கு போடுறோமே எங்களுக்கு அந்த பக்கமே சுத்த விட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கஷ்டத்துல நாங்க வாழ்றோம். எங்களுக்கு என்ன பண்றது நம்மளுக்கே தெரியல. ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் தான் நாங்களும் இவ்வளவு பேசுறோம். மக்கள் பாக்குறவங்க சும்மா ஒரு ஜஸ்ட் இதை பார்த்துட்டு போகாம யாராச்சும் ஒரு கம்பெனி ஓனர் பாக்குறீங்க, இல்ல HR பாக்குறீங்க, ஒரு மேனேஜர் யாராச்சும் பாக்குறீங்க, இல்ல ஒரு பெரிய ஒரு கடை ஓனர் பாக்குறீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச ஒரு வாய்ப்பு வந்து கொடுங்க. பாருங்க இவங்கலாம் வந்து நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு ரொம்ப டீசென்டான தங்கச்சிங்க நிறைய நான் பார்த்தது கிடையாது. அதனால வந்து நீங்க கொடுக்குற வேலையை வந்து ரொம்ப சின்சியரா செய்வாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க ஒரு என்ன வாய்ப்பு இவங்க ஏற்படுத்தி கொடுக்க வரது எனக்கு புரியல. பாக்குற மக்கள் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுங்க. இவங்களை ஒரு வேலை சேர்த்து விடலாமா, இல்ல ஏதாச்சும் தொழில் செய்ய வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களை வந்து இவங்கெல்லாம் வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு தான் நான் நிறைய வீடியோ வந்து நரிக்குறவர்கள் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து நிறைய ஒரு முன்னேறி வரணும். அதனாலதான் மக்கள் பாக்குற மக்கள் உங்களால முடிஞ்ச ஒரு ஏற்படுத்தி கொடுங்க. ஓகேவாமா? ஓகே, தேங்க்யூ. வீடியோ பண்ணுங்க. உங்க தங்கா பணம் கேட்கல, மனசு இருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஒரு உதவி செய்யுங்க. நீங்க நல்லா ஓகேமா. நன்றி. பாய்.